SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் அலட்சியத்தால் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரி தமிழ்நாட்டிற்கு அதிக வருவாயை ஈட்டித் தரும் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இங்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் வந்து செல்கின்றனர். குறிப்பாக கோடை விடுமுறையிலும் சபரிமலை சீசன் காலங்களிலும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படும். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் உள்ள சுற்றுலா தலங்களான கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மணிமண்டபம், திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை கண்டு ரசிக்கின்றனர். குறிப்பாக அதிகாலையில் சூரியன் உதிப்பதையும் மாலையில் சூரியன் மறைவதையும் காண்பதில் சுற்றுலா பயணிகளுக்கு தனி ஆர்வம் இருக்கிறது. இப்படி கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தமிழக சுற்றுலாத்துறை மூலம் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளனவா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கன்னியாகுமரி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் கூட இல்லை என்பதுதான் சுற்றுலா பயணிகளின் பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. ஆங்காங்கே குடிநீர் மையங்கள் அமைக்கப்பட்டும் அங்கு குடிநீர் விநியோகம் எதுவும் செய்யப்படாமல் அந்த இடங்கள் அனைத்தும் குப்பை போடும் இடங்களாகவே காட்சியளிக்கின்றன. இதேபோல பொது கழிப்பறைகள் அனைத்தும் நாட்கணக்கில் மூடப்பட்டு கிடப்பதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு யூரின் செட்டு கிடையாது கன்னியாகுமரியில். பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் பல லட்சம் ரூபாயில் ஒரு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. அது அடைச்சியே கிடக்கு, பல வருஷமாக அடைச்சி கிடக்கு. நீங்கள் வேணால் போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் ஏத்தாப்பில் பாருங்கள், ஒரு பெரிய பாத்ரூம் கட்டி அப்படியே கிடக்கு, பால் அடைஞ்சு போய் கிடக்கு, எந்த பயனும் இல்லாமல் இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, கடலில் நீராடிவிட்டு வெளியே வரும் சுற்றுலா பயணிகளுக்கு குறைந்தபட்சம் உடை மாற்றும் அறையாவது செய்து கொடுத்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அத்தகைய வசதிகளை செய்து தரவில்லை என்பதுதான் உண்மை நிலவரமாக உள்ளது. கன்னியாகுமரியின் முக்கிய சுற்றுலா பகுதியும் ஆன்மீக தலமுமான திருவேணி சங்கத்தில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நீராடி வரும் இடங்களில் முறையாக கான்கிரீட் தளங்கள் அமைக்கப்படாததால் அவ்வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகள் நிலை தடுமாறி கீழே விழும் சூழல் நிலவுகிறது. சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் புனித நீராடக்கூடிய இடம். அந்த இடத்துல காங்கிரீட்டு போட்டு கல் கட்டி படித்துறை கட்டி தினசரி அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு இப்போ உள்ளூர்காரங்களுக்கு அது வலுக்குங்கிறதே தெரியும். சுற்றுலா வரக்கூடிய பயணிகளுக்கு அது வந்து பார்த்த உடனே ஆர்வத்தில் அதை இறங்கி ஓடுவாங்க. அதில் தினசரி நீங்கள் 108 சர்வீஸ் எடுத்து ரெக்கார்டை பாருங்கள். டெய்லி அந்த இடத்துல வந்து கை உடைஞ்சி, கால் உடைஞ்சி, மண்டை உடைஞ்சி ஆட்களை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. மறுபுறம் கன்னியாகுமரி கடற்கரையிலும் இதர பகுதிகளிலும் தூய்மை என்பது எங்குமே காணப்படவில்லை. கண்ணில் தென்படும் இடங்களில் எல்லாம் குப்பைகளாகவே காட்சியளிக்கின்றன. சுற்றுலா பயணிகள் அமர்வதற்கான இருக்கைகள் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணப்படுகின்றன. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா அலுவலகம் மூடப்பட்டுள்ளது. இப்படி கன்னியாகுமரி சுற்றுலா தலம் மேம்படுத்தப்படாமல் இருப்பதாக சுற்றுலா பயணிகளும் குற்றம் சாட்டுகின்றனர். நடவடிக்கை இருந்தால் நல்லது. ஏன்னா ஃபாரின்லேருந்து வராங்க, எல்லாரும் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வெளியிலே இப்போது இமேஜ்லாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. இப்போது அவங்க பார்த்தானே அவங்க என்ன நினைப்பாங்க? ஃபஸ்ட்டு க்ளீன்லாம் அப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டும் விதமாக காட்சியளிக்கும் கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தை இனியாவது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மேம்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.